கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போட்டிடுறாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த தெற்கு தொகுதியில் கரூரை சேர்ந்த 18 பேர் இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறாங்க, சுயேட்சையாக நிற்கிறாங்க. 18 பேர். நீங்கள் நினைக்கலாம், அவங்க வந்து சுயேட்சா தானே நிற்கிறாங்க, அவங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த 18 பேரும் செந்தில் பாலாஜியால் களமிறக்கப்பட்ட நபர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்ல, அவங்களே சொல்கிறாங்க. விஜயன் கந்தசாமி இவங்க வந்து அஃபிடவிட்டு பாருங்கள். அவர் யார் யார்? அதே மாதிரி பாருங்கள், ராஜபாண்டியன் கரூர், இவர் யார்? முன்னாடி நடந்து வர்றாரு பாருங்க, இவர் தான். அதே போல் பாபுன்றவர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, எல்லாம் சுயேட்சை. யார் இந்த பாபு? இவர் தான். இவங்கெல்லாம் சுயேட்சை. இந்த மாதிரி 18 பேரும் திமுகவை சேர்ந்தவங்க இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. இதை நாங்கள் தேர்தல் அலுவலர்கிட்ட சொல்கிறோம். இது திட்டமிட்டு திமுகவை சேர்ந்தவங்களே இந்த தொகுதியில் களமிறக்கிறாங்க சுயேட்சைன்ற பேரில். ஒரு பூத்தில் ஒரு சுயேட்சை ஒரு ஆள், இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு பூத்தில் ஒரு சுயேட்சை வந்து ஒருத்தரை இல்லை 2 பேரை பூத் ஏஜெண்ட்டாக உட்கார வைக்கலாம். ஆனால் 18 பேரை சுயேட்சையாக வந்து இங்கே இறக்கியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அப்போ ஒரு பூத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? யார் இருப்பா? கரூர்லேருந்து மொத்த பேர்த்து இங்கே இறக்கி வந்து இங்கே செந்தில் பாலாஜி வேலை செஞ்சுக்கிருக்காரு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை ஒரு பதட்டமான சூழலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி திட்டமிட்டு இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிருக்காரு. இதை நாங்கள் சொல்கிறோம், இப்படி பதட்டமான சூழலை வந்து உருவாக்குறாரு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம ஆதாரத்தோடு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். உடனே தேர்தல் அலுவலர் காதில் கூட வாங்கிக்கல, அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. அப்போது எதுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு நம்ம தெரிவிக்கிறோம், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவுக்கு வராமல் எடுத்த உடனே செந்தில் பாலாஜி அப்படின்னு போட்ட உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது வாசிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அப்படின்னு உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. இது நம்ம அங்கே பேசிக்க இருக்கும்போது இந்த சுயேட்சையாக போட்டிடுறேன்னு சொல்லி வந்தவங்க, அதாவது கரூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திமுகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டுறாங்க. நீ எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்லிக்கிருக்கிற? நீ ஏன் இங்கே சொல்கிற? இதை நீ அங்கே சொல்லு, இங்கே நீ பேசக்கூடாது, வாய் மூடிட்டு. இந்த மாதிரி மிரட்டல் தோணியில் வந்து அவங்க பேசிக்கிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.